கனரா பேங்க் நெட் பேங்கிங்ல எப்படி யூசர் ஐடி பாஸ்வேர்டு கிரியேட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கேன். யூசர் ஐடி இன்னும் கிரியேட் பண்ணாதவங்க அதை பார்த்து யூசர் ஐடி கிரியேட் பண்ணிக்கோங்க. நீங்க வச்சிருக்க ப்ரௌசர்ல கூகுள் ஓபன் பண்ணிக்கோங்க. கூகுள் ஓபன் பண்ணிட்டு கூகுள்ல கனரா பேங்க் நெட் பேங்கிங் லாகின் பேஜ் அப்படின்னு டைப் பண்ணி என்ட்ரி பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு வெப்சைட் பார்த்தீங்கன்னா online.canarabank.in அப்படிங்கிற அஃபிஷியல் வெப்சைட்டை ஓபன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இப்போ யூசர் ஐடி பாஸ்வேர்ட் கேப்சா என்ட்ரி பண்ண சொல்கிறாங்க. நீங்கள் ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சுருந்த உங்களுடைய ஃபஸ்ட்டு யூசர் ஐடி பாஸ்வேர்ட் கேப்சா மூணுமே என்ட்ரி பண்ணி லாகின் அப்படிங்கிறத கொடுங்க. இப்போ நான் எல்லாமே என்ட்ரி பண்ணிட்டேன். இப்போ நான் இந்த லாகின் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். இப்போ நெட் பேங்கிங் உங்களுக்கு லாகின் ஆகி இந்த கனரா பேங்க் நெட் பேங்கிங் பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். இப்போ இந்த லாகின் பேஜில் இந்த கார்னரில் பாருங்க மெனு அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ அதுக்கு கீழே பாருங்க அக்கௌண்ட் சர்வீஸ், பே, டிரான்ஸ்ஃபர், டெபாசிட் இந்த மாதிரி. இதுலயே கீழே லாஸ்டா வந்தீங்க அப்படின்னா இந்த ப்ரொஃபைல் அண்ட் யூசர் செட்டிங் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. அதில் ரெண்டாவதா இருக்கு பாருங்க அந்த யூசர் செட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு இதை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கீழே இந்த மாதிரி லிஸ்டர் வரும். இந்த லிஸ்ட்ல கீழே பாருங்க ஜெனரேட் நியூ டிரான்சாக்ஷன் பின் அப்படின்னு இருக்குது. இதில் சேஞ்ச் டிரான்சாக்ஷன் பின் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆப்ஷனை நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய பழைய டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்டு கேட்பாங்க. ஸோ பழைய டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்டு உங்களுக்கு சம்டைம் ஞாபகம் இருக்காது. ஸோ அதனால நீங்கள் ஜென்ரேட் நியூ டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்டை யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பழைய பாஸ்வேர்டு தெரிஞ்சாலும் தெரியலனாலுமே. ஸோ நான் வந்து இந்த ஜென்ரேட் நியூ டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்டை கிளிக் பண்ணுறேன். இப்போ பாருங்க இதில் ஒரு 3 ஆப்ஷன் காட்டுது. உங்களுடைய டெபிட் கார்டு டீட்டெயிலை வச்சு நீங்கள் பாஸ்வேர்டு ஜென்ரேட் பண்ணலாம். உங்களுடைய ஆதார் கார்டு டீட்டெயில் வச்சு உங்களுடைய பாஸ்வேர்டு ஜென்ரேட் பண்ணலாம். இல்லை செக்யூரிட்டி கொஸ்டின் டீட்டெயில் வச்சு நீங்கள் பாஸ்வேர்டு ஜென்ரேட் பண்ணலாம். செக்யூரிட்டி கொஸ்டின் டீடைல்ஸ் எனக்கு ஞாபகம் இல்லை என்ன கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆதார் கார்டு டீடைல்ஸ் சம்டைம் நம்ம லிங்க் பண்ணிருப்போம், லிங்க் பண்ணாம இருப்போம். அது நமக்கு சம்டைம் எரர் காட்டும். ஸோ இந்த டெபிட் கார்டு இருக்குது இந்த அக்கௌண்ட்டுக்கு. நான் டெபிட் கார்டு டீடைலை வச்சு நான் இந்த பாஸ்வேர்ட் ஜென்ரேட் பண்ண போறேன். இப்போ நான் அந்த யூசிங் டெபிட் கார்டு டீடைல்ஸ் செலக்ட் பண்ணி இந்த கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை நான் கொடுக்குறேன். இப்போ பாருங்க என்னுடைய டெபிட் கார்டு நம்பர் ஆட்டோமேட்டிக்கா அதுல காமிச்சிருச்சு. இதை கிளிக் பண்ணி செலக்ட் மட்டும் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பாருங்க என்னுடைய டெபிட் கார்டோட பின் நம்பர் கேட்கறாங்க. அதாவது நம்ம ஏடிஎம்ல போட்டு பணம் எடுப்போம்ல அந்த ஏடிஎம் பின், அந்த பின் 4 டிஜிட் இருக்கும். அந்த நம்பரை இதில் என்ட்ரி பண்ணணும். டெபிட் கார்டில் இருக்கிற மந்த் அண்ட் எக்ஸ்பைரி இயர் இது ரெண்டையுமே டெபிட் கார்டை பார்த்து நம்ம என்ட்ரி பண்ணணும். இதெல்லாம் நம்ம என்ட்ரி பண்ணிட்டு இந்த நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை இப்போ கிளிக் பண்றோம். நம்மளுடைய ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி சென்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஓடிபிக்காக நான் வெயிட் பண்றேன். இப்போ எனக்கு ஓடிபி ரிசீவ் ஆயிடுச்சு. அந்த ஓடிபியை இப்போ நம்ம இந்த இடத்துல என்ட்ரி பண்ணணும். ஓடிபி என்ட்ரி பண்ணிட்டு இப்போ சப்மிட் அப்படிங்கிறத நான் கிளிக் பண்றேன். ஓடிபி கரெக்டாக என்ட்ரி பண்ணதுக்கு அப்புறம் பாருங்க நியூ டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்ட், அதே டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்டை திரும்ப என்ட்ரி பண்ண சொல்றாங்க. இந்த பாஸ்வேர்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 8ல இருந்து 12 கேரக்டர்ஸ்க்குள்ள இருக்கணும். ஒரு அப்பர் கேரக்டர்ஸ், ஒரு லோயர் கேரக்டர்ஸ், கேபிட்டல் லெட்டர், ஸ்மால் லெட்டர், நம்பர், இந்த மாதிரி அட்டு, கமா, இந்த மாதிரி ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் நீங்க வந்து இன்க்ளூட் பண்ணிக்கலாம். நான் இந்த கண்டிஷன் எல்லாம் கொடுத்து ஒரு பாஸ்வேர்டு ரெண்டுக்குமே நான் டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்டு என்ட்ரி பண்றேன். இப்ப பாருங்க நான் டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்டு அந்த கண்டிஷன் படி என்ட்ரி பண்ணும்போது எனக்கு எக்ஸலன்ட் அப்படிங்கிற மெசேஜ் வந்துருச்சு. ஸோ நான் எல்லாமே கரெக்டா என்ட்ரி பண்ணிட்டேன். இப்போ நான் நெக்ஸ்ட் இப்போ கீழே இந்த சப்மிட் அப்படின்னு இருக்குல்ல, இந்த சப்மிட்டை நான் கிளிக் பண்றேன். இப்போ பாருங்க டிரான்சாக்ஷன் பின் செட் சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துருச்சு. ஸோ டிரான்சாக்ஷன் பின் நம்ம செட் பண்ணிட்டோம். இவ்வளவுதாங்க டிரான்சாக்ஷன் பின் எப்படி செட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஈஸி. வேற ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான தகவல் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.